ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்மளுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் இது. பள்ளிக்கல்வித் துறையில கலைத் திருவிழா 2026 டு 27க்கு அறிவிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா, இளையோர் திறன். இப்ப நம்ம பிரிவு 2 அதாவது 3ஆம் வகுப்புலருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் எத்தனை போட்டிகள், அந்த போட்டிகள் என்னென்ன, கால அவகாசம் என்ன, ஒவ்வொரு போட்டிக்கும் எப்படி தயாராகுறது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான் நான் இப்போ குடுக்க போறேன். நிச்சயமா உங்களுக்கு இந்த ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு அவங்க பிரிவு 1ல வருவாங்க. அவங்களுக்கு என்னென்ன போட்டிகள், அந்த போட்டிக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம 3ஆம் வகுப்புலருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1 மற்றும் 2ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கான வழிகாட்டுதல்கள் நீங்க பார்க்கலன்னா, நான் வந்து பிளேலிஸ்ட்டே ரெடி பண்ணியிருக்கேன். கலை திருவிழான்னு சொல்லி. அதில போயிட்டு நீங்க பார்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா நான் வீடியோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இப்போ இந்த 3, 4, 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அ இவங்கள தயார்படுத்துறது கொஞ்சம் ஈஸி தான். 1, 2ஆம் வகுப்பு மாணவர்கள தயார்படுத்துறத விட 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு மாணவர்கள தயார்படுத்துறது ஈஸி தான். இந்த வயசுல குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து முறையான வழிகாட்டுதலும், பயிற்சியும் கொடுத்தா தான் மாவட்ட அளவுல, மாநில அளவுல எளிமையா அவங்களால வெற்றி பெற முடியும். ஸோ இவங்களுக்கான போட்டிகள் என்னென்ன? அவங்கள எப்படி நம்ம கைட் பண்றது? அப்படிங்கிறத ஒவ்வொன்னா இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த 2வது பிரிவுல மொத்தம் 15 போட்டிகள் இருக்கு. 3வதுலருந்து 5வது பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. ஸோ அந்த 15 போட்டிகளையும் நான் இப்போ இங்க குடுத்துருக்கேன். என்னென்ன போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு. தெளிவா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பேச்சு போட்டி தமிழ், ஆங்கிலம் 2த்துலயுமே இருக்கும். அ இந்த பேச்சு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 3 நிமிஷம் நமக்கு டியூரேஷன். இப்போ இந்த 3 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து பேசணும். அதுக்கேத்த மாரி தான் நம்ம ஸ்கிரிப்ட்டையும் ரெடி பண்ணிக்கணும். ஸோ பேச்சு போட்டிக்கான மதிப்பெண் விதிகள் படி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்ல பயம் இல்லாம பேசணும். அவங்களுடைய அந்த ஒலிப்பு முறைய வந்து கவனிப்பாங்க. மொழி தூய்மை எப்படி இருக்கு? அந்த எழுத்துக்கள யூஸ் பண்றதெல்லாம் எப்படி வந்து அவங்க யூஸ் பண்றாங்க? ப்ரொனன்சியேஷன், உரை தெளிவு, பேச்சினுடைய தொடரோட்டம், குரல் ஏற்ற இறக்கம் இது எல்லாத்துக்கும் தனித்தனியா மதிப்பெண்கள் வழங்கப்படுது. அதனால குழந்தைகள திக்காம, தெளிவா, கம்பீரமான குரல்ல பேசுறதுக்கு பழக்கணும். சின்ன சின்ன தலைப்புகள கொடுத்து தினமும் வீட்ல பேச சொல்லி நீங்க வந்து பயிற்சி குடுக்கலாம். இது தமிழ், இங்கிலீஷ் 2த்துக்குமே வந்து பொருந்தும். ஏன்னா பயம் இல்லாம பேசணும், உச்சரிப்பு சரியா இருக்கணும், எங்கேயும் வந்து திக்கக்கூடாது, மறந்து போகக்கூடாது. அதனால நல்ல பயிற்சி குடுக்கணும். நீங்க எந்த போட்டிக்கு அ தயார்படுத்தினாலும், அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா, இளையோர் திறன் தான். இந்த தீம்ல தான் அது வந்து இருக்கணுமே! அப்பதான் நீங்க அந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தகுதியானவங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1, 2 போட்டி நம்ம பார்த்தோமா? பேச்சு போட்டி, தமிழ், ஆங்கிலம். அதேபோல தமிழ், ஆங்கிலத்தில கதை கூறுதல் தான் 3வது போட்டி, 4வது போட்டி. பேச்சு போட்டிக்கு நமக்கு 3 நிமிஷம் தான் டைமு. ஆனா, இந்த கதை சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷம் டைம் குடுக்குறாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம தயார்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, கதை கரு வந்து பார்ப்பாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், உச்சரிப்பு, அந்த இயல்பு தன்மைக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ஸோ கதைய வெறும் மனப்பாடம் செஞ்சு ஒப்புவிக்க விடாம, முக பாவனைகளோட கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி குரல மாற்றி பேசி நடிக்கிறதுக்கு நீங்க கத்துக் கொடுக்கணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் ஒப்புவித்தல். இதுக்கு வந்து 3 நிமிஷம் அவங்களுக்கு டைமு. அவங்களுக்கு வந்து எத்தன திருக்குறள் தெரியுமோ, அத்தன திருக்குறளையும் அந்த 3 நிமிஷம் டியூரேஷனுக்குள்ள அ தெளிவா வந்து ஒப்பிக்கணும். ஸோ முடிஞ்சா பொருள் கூட வந்து நீங்க சொல்லலாம். உச்சரிப்பு வந்து சுத்தமா இருக்கணும். தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 குறளையாவது நீங்க பொருளையும் சொல்லி தந்து, டைம் வச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இது ஓரளவுக்கு அவங்களால பண்ண முடியும். அடுத்தது ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல். இதுக்கு வந்து இவங்களுக்கு எவ்வளோ டைம் குடுக்குறாங்கன்னா, 60 நிமிஷம். 1 மணி நேரம் டைம் குடுப்பாங்க. இந்த போட்டிக்கு வந்து A4 அளவு சார்ட் தாள் மட்டும் தான் ஸ்கூல்ல இருந்து குடுப்பாங்க. கிரையான்ஸு, வாட்டர் கலர் இந்த மாரி தேவையான மத்த பொருட்கள் எல்லாம் குழந்தைங்களே தான் கொண்டு போணும். அ அதாவது எப்படி அவங்க இதுக்கு மார்க்ஸ் குடுப்பாங்க ஜட்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அழகா வரைஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அழகா கலர் அடிச்சிருக்காங்க, அ அது எல்லாமே வந்து அந்த சுற்றுக்கோட்டுக்கு உள்ளேயே வந்து வண்ணம் தீட்டியிருக்காங்களா, பொருள் சார்ந்த வண்ணம், அப்புறம் ஒளியும் நிழலும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மதிப்பெண் உண்டு. அ அதேபோல முக்கியமா இளையோர் திறன் அப்படிங்கிற தீம்ல அந்த ஓவியம் வரைஞ்சிருக்கணும். அடுத்தது களிமண் பொம்மை செய்தல். இதுக்கும் வந்து 60 நிமிஷம் டைமு. அ இயற்கையான களிமண் மட்டும் தான் பயன்படுத்தப்பட வேண்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதிலேயே வந்து அவங்களுடைய படைப்பு வெளிப்பாடு, புதுமை, இசைவு பொருத்தம், அ அந்த பெர்ஃபெக்ஷன் இது எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஏன்னா, இது ஒவ்வொன்னுத்துக்கும் மார்க்ஸ் இருக்கு. கடைகள்ல விக்கிற அந்த கெமிக்கல் க்ளேய வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையான களிமண்ண வச்சு தான் எளிமையான படங்கள நீங்க வந்து உருவாக்கணும். ஸோ, விநாயகர் படம், இல்ல பழங்கள், காய்கறிகள், விலங்குகள் அப்படின்னு சொல்லி வீட்லயே செய்யறதுக்கு நீங்க பயிற்சி குடுங்க. அடுத்தது 8வது போட்டி வந்து மாறுவேட போட்டி. 3 நிமிஷம் டைமு. இதுக்கு வந்து அந்த வேஷம் கரெக்ட்டா இவங்களுக்கு பொருந்துதா? எப்படி நடிச்சு காமிக்கிறாங்க? பேச்சாற்றல், அந்த மேடை ஆளுகை, அதாவது பயம் இல்லாம பேசுறாங்களா? இதுக்கெல்லாம் மார்க்ஸ் குடுப்பாங்க. அ தேச தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், இல்ல சமூகத்த பத்தின விழிப்புணர்வு தர கதாபாத்திரங்கள தேர்வு செஞ்சு, அந்த உடைய அணிவிச்சு, மேடையில கம்பீரமா ஒரு 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 1 நிமிஷத்துக்கு அவங்க அப்படி பேசுற மாரி இருந்தா கூட போதும். ஏன்னா, மத்த நேரம் அவங்க வந்து அந்த நடிக்கிறது, நடக்கிறது அந்த மாரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ, கொஞ்சம் சின்னதா எழுதி குடுத்தாலே போதும். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தனிநபர் நடிப்பு. இதுக்கும் 3 நிமிஷம் டைமு.
கதை, உடல் மொழி, உரையாடுற திறன், மேடை ஆளுமை திறனுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். ஒரு சின்ன நகைச்சுவையான இல்ல நீதி வழங்குற கதாபாத்திரத்த தேர்ந்தெடுத்து, வசனம் இல்லாமலோ, இல்ல சின்ன வசனத்தோடையோ நடிச்சு காட்டுறதுக்கு பயிற்சி குடுங்க. அதுதான் வந்து தனிநபர் நடிப்பு. அடுத்து பாவனை நடிப்பு, மைம்ன்னு சொல்லுவோம் இத. இதுக்கும் 3 நிமிஷம் டைமு. குரலே இல்லாம வெறும் சைகைகள், உடல் மொழி மூலமா மட்டுமே ஒரு கருத்த வெளிப்படுத்துறது இது. இப்போ மரக்கன்று நடுறது, தண்ணீர் சேமிப்பு, இந்த மாதிரியான எளிய சமூக கருத்துக்கள சைகை மூலமா நடிச்சு காட்டுறதுக்கு நீங்க பயிற்சி குடுங்க. 11வது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுப்புற பாடல், தனிப்பாட்டு. இது வந்து 5 நிமிஷம். தனிப்பாட்டு, நாட்டுப்புற பாடல் வந்து நீங்க பாடி காமிக்கலாம். அந்த குரல், சுதி, தாளம், ஒலிப்பு முறை, அப்புறம் கருத்து, மெய்ப்பாடு இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். அதேபோல கிராமிய மனம் கமழும் எளிய நாட்டுப்புற பாடல தேர்ந்தெடுத்து, தாளத்தோட பாடுறதுக்கு பயிற்சி குடுங்க. நெக்ஸ்ட் 12வது நாட்டுப்புற நடனம் தனி. இது வந்து டான்ஸு. அ ஒரே ஒருத்தவங்க ஆடுற டான்ஸ். நம்ம அந்த டான்ஸுக்கு எப்படி வந்து உடை அலங்காரம் பண்ணியிருக்கோம், ஒப்பனை, நடன வெளிப்பாடு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து பாரம்பரியமான நாட்டுப்புற அசைவுகள் எல்லாம் இருக்கா, தாளம் தவறாம ஆடுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்து குடுப்பாங்க. ஸோ இதில நம்ம வந்து சிடிலயோ இல்ல பென் டிரைவ்லயோ பாட்டு காப்பி பண்ணி போயிட்டு வீட்ல நல்லா பிராக்டிஸ் குடுத்துட்டு பிள்ளைய வந்து ஆட வைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுப்புற நடனம் குழுவா கூட இது ஆடலாம். தனியா ஆடலனா கூட குழுவுல கூட சேர்ந்து ஆடலாம் 5 நிமிஷத்துக்கு. ஒரு குழுவுக்கு 4 பேர்லேருந்து 9 பேர் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பரதநாட்டியம். தனியாவும் ஆடலாம், இல்ல குழுவாவும் ஆடலாம். ஸோ தனியா ஆடுறோம் அப்படின்னா 5 நிமிஷம். அதேபோல குழுவா ஆடுனாலும் 5 நிமிஷம். குழுனா 4லேருந்து 9 பேர் இருக்கணும். இதில முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த கலைத்திருவிழா போட்டி எல்லாமே வந்து ஆண்கள், பெண்கள் 2 பேருக்கும் பொதுவான போட்டிகள் தான். அதனால ஆண்களுக்கான பேச்சு போட்டி, ஆண்களுக்கான கதை கூறுதல், பெண்களுக்கான பேச்சு போட்டி, பெண்களுக்கான கதை கூறுதல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பரதநாட்டியமோ, இல்ல நாட்டுப்புற நடனமோ, நாட்டுப்புற பாடலோ எதுவா இருந்தாலும் ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். ஸோ பாய்ஸில் ஃபஸ்ட்டு, கேர்ள்ஸில் ஃபஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. மொத்தமா இப்ப 3ஆம் வகுப்பு 3 டூ 5னா அந்த 3 டூ 5ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள்ல யார் ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்து தருவாங்க. யார் செகண்ட், யார் தேர்டுன்னு. அதேபோல ஸ்கூல் லெவல்ல முதல்ல வரவங்கள தான் வட்டார லெவல்ல கூட்டிட்டு போவாங்க. 2வது, 3வது வர பிள்ளைங்களுக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதேபோல ஒரு மாணவனோ, ஒரு மாணவியோ 3 தனிநபர் போட்டி. இப்போ தனிநபர் போட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தவங்க 3த்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுவே வந்து குழு டான்ஸோ இல்ல பாட்டோ குழுனா 2 போட்டிகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஆள் வந்து 5 போட்டியில மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதில 15 இருக்கே, அதனால 15லயும் நம்ம குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ இந்த தனிநபர் போட்டியில ஏதாவது ஒரு 3த்துல இப்போ பேச்சு போட்டி, இப்போ ஒரு பேச்சு போட்டி, ஒரு கதை போட்டி, இந்த திருக்குறள்ல சேர்ந்தாங்கன்னா அவ்வளோதான். மீதி எந்த தனிநபர் போட்டியிலயும் அவங்க சேர முடியாது. அதுக்கப்புறம் குழுவுல தான் வேணா சேர்ந்துக்கலாம். நாட்டுப்புற நடனம், பரதநாட்டியம். ஸோ இந்த மாரி தான் வந்து ரூல்ஸ் குடுத்துருக்காங்க. இது எல்லா கிளாஸுக்குமே இதான் பொருந்தும். தனிநபர் போட்டினா 3 போட்டியில ஒரு மாணவனோ, மாணவியோ கலந்துக்க முடியும். குழு போட்டினா 2 போட்டியில வந்து கலந்துக்கலாம். மொத்தம் 5 தான் ஒரு மாணவனுக்கு, ஒரு மாணவிக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, இல்ல இதில ஏதாவது உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரணும் ஸ்கிரிப்ட் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். குழந்தைங்கள வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நெறைய பேர் நினைப்பாங்க ஜெயிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயிக்கிறத விட பெற்றோர்களாகிய நீங்களும், ஆசிரியர்களும் இந்த 15 போட்டிகள்ல உங்க குழந்தைக்கு எந்த துறையில ஆர்வம் இருக்கோ அத கண்டுபிடிங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க ஸ்கூல் டீச்சர் கிட்ட கேளுங்க. டீச்சருக்கு கண்டிப்பா தெரியும் எதுல அந்த குழந்தை ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னிலிருந்தே பயிற்சிய தொடங்குங்க. அ ஜெயிக்கிறோம், தோக்குறோம் அப்படிங்கிறதுலாம் அடுத்த பட்சம். போட்டியில சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு சேர்ந்தாலே அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். ஸோ 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள உங்க குழந்தைங்களுடைய திறமைய வெளிப்படுத்துறதுக்கு இது சரியான வயசு, சரியான நேரம். அவங்களுடைய பயத்த போக்கி முழு ஈடுபாட்டோட பயிற்சி கொடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அதேபோல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருடைய குழந்தைங்களாவது இந்த 3 டூ 5த் அரசு பள்ளியிலயோ, அரசு உதவி பெறும் பள்ளியிலயோ படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, இந்த தகவல அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.